ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கு? நான் தான் ராதிகா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி ஹாப்பி கௌரி டு யூ ஆல். கௌரி ஹப்பா, கௌரி பண்டிகை, கௌரி ஃபெஸ்டிவல். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்வீட்டோட இன்றைக்கும் ரெண்டாவது ஸ்வீட் நான் பண்ணுறேன் இப்போ. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் நான் போன தடவை உங்களுக்கு வந்து 7 கப் பண்ணினேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கௌரி பண்டிகை, தட் இஸ் கௌரி ஹப்பா, தட் இஸ் கௌரி ஃபெஸ்டிவலுக்கு நான் இன்றைக்கி கேசரி பாத்தோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்கு நம்ம கணேஷா ஹப்பா, தட் இஸ் கணேஷ ஃபெஸ்டிவல், கணேஷ சதுர்த்தி. அன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கொழக்கட்டையும் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெட்டஸ் ஸ்டார்ட் வித் கேசரி பாத். ஏன்னா எல்லோரும் என்னை கேட்டிருக்கா, என் நியர் டியர் எல்லாம் என்னை கேட்டிருக்குங்க எப்படி பண்ணுறீங்கன்னு. ப்ளீஸ் நான் பண்ணுறதை பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து ரவை, நான் வந்து இந்த ஒரு கப்பில் தான் நான் ரவை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் எசன்ஸு நான் அது சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டு. அப்புறம் திராட்சை, கேஷ்யூஸ், முந்திரி பருப்பு, கோடம்பி, அப்புறம் கலரு, அப்புறம் ஏலக்கி பவுடர், சரியா? அப்புறம் சுகர் எவ்வளவுனா 1 கப் ரவைக்கு இதே சைஸில் 2 கப் சுகர் எடுத்துப்பேன் நான். அப்புறம் 2 கப் தண்ணி ஆல்ரெடி ஸ்டவ்வில் நான் வந்து சுட ஹீட் பண்ணிட்டுருக்கேன். பிஸி ஆக்தா இதை சூடாகிட்டுருக்கு இந்த தண்ணி. அதே மெஷர்மெண்ட்டில் 2 டம்ளர்ஸ், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஐ ஸ்டார்ட். அப்புறம் துப்பா வந்து சில பேர் நிறையா போடுவா, சில பேர் அது அவாவா இஷ்டம். ஆனால் நன்னா நிறையா போட்டால் நன்னாவே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2 3 சுகர் போட்டிருக்கேன் நான், சாரி கீ போட்டிருக்கேன், நெய் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதையும் முந்திரி பருப்பு, கேஷ்யூ, திராட்சை எல்லாத்தையும் அதோடு நான் போட்டுடுவேன். அதோடைய நான் போட்டுடுவேன். நல்லா வச்சுருந்தேன். அது இன்னும் ரெட்டாக வரும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. அதோடு இப்போ நான் வந்து 1 கப் வந்து ரவை போட்டேன். இப்போ பாருங்க, நல்லா வறுத்துன்னுட்டேன், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி நல்லா கொதிச்சுருக்கு பாருங்க. இப்போ நான் வந்து 2 கப்ஸ் இதே இதில் நான் ஊற்றிடுவேன். ஓகேவா? இது நல்லா வெந்து போயாச்சு. ஓகேவா? இப்போ நான் எப்பவுமே கொஞ்சம் பாலும் சேர்த்துப்பேன், கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஒரு அரை கப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்புறம் இப்போது அது நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் வந்து 2 கப்ஸ் ஆஃப் சுகர், த சேம் மெஷர்மெண்ட், ஒரே மெஷர்மெண்ட், 1 2, அதே மெஷர்மெண்ட்டில் 2 கப்ஸ் ஆஃப் சுகர் போட்டிருக்கேன். ஓகே, அது நல்லா சுகரும் அதோடு சேர்ந்து கடைசி. இப்போ பாலில் வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஏலச்சி பவுடர், காடமன் பவுடர், அப்புறம் குங்குமப்பூ, தட் இஸ் சாஃப்ரான், அப்புறம் பச்சை கற்பூரம் அதையும் போட்டிருக்கேன் நான். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் போட்டிருக்கேன் இதில். ஸோ பாலில் விட்டு பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ நல்லா கலர் வந்துருக்கும். அப்புறம் இன்னொன்று போடுறேன் நான். அப்புறம் இன்னொன்று அப்புறம் நான் சொல்கிறேன் வேணும். இன்னொன்று போடுறேன். அது என்னன்னாக்கா இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சாஃப்ரான்லாம் போட்டிருக்கோம், பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். செகண்ட்லி நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு புட்
See, this is pineapple essence. இந்த பைனாப்பிள் எசன்ஸை இதில் கொஞ்சம் போடும், ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம். ஓகே, அதை போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா அது போடுறச்சே நல்லா கமகமான்னு பைனாப்பிள் வாசனை நல்லா இருக்கும். இதோட அதையும் போட்டு பைனாப்பிள் எசன்ஸையும் போட்டு பண்ணேன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, நான் வந்து 2 கப்ஸ் வந்து சுகர் எடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு 1.5 கப்பு எடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் உங்கள் இடத்துல எப்படி சுகர் எப்படி இது பண்ணுறாலும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ஆயிடுத்து பாருங்க கேசரி. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கேசரி ஆகிடுது பாருங்க. கேசரி பாத் இஸ் ரெடி. நான் இது மேலே கொஞ்சோண்டு கீ விட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கல இல்லையா நான் எத்தனை கீ விடுவேன்னு சும்மா. ஓகே, அಷ್ಟೇ பாருங்க. திஸ் இஸ் ஸ்வீட்டு. ஐ ஹவ் மேட் இட் ஃபார் யூ ஆல். ஹாப்பி கௌரி ஹப்பா, ஹாப்பி கௌரி ஃபெஸ்டிவல். எல்லோரும் நல்லா இருக்கணும். திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த ஃபெஸ்டிவல். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்வீட் ஆல்சோ அண்ட் பண்டிகை ஆல்சோ. நவ் கௌரியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கௌரிக்கும் நான் வந்து கேசரி பாத் ஸ்வீட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்தாச்சு. நீங்கள் இது எப்படி இருக்குது பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது செஞ்சுட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத ப்ளீஸ் இது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். அப்போ தான் ஐ கேன் இம்ப்ரூவ். என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் இது பண்ணிக்க முடியும். ஓகே, பாய். மீட் யூ டுமாரோ. பாய்.